ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுஎஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் கேட்டுட்ருக்குது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்றைக்கி ஃப்ரைடே, ஒரு வழியாக ஃப்ரைடே ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாஷன் கூட நிறைய பேருக்கு இருக்கும். எப்படா ஃப்ரைடே வரும் அப்படின்னு. இனிமேல் மண்டே பின்னாடியே வந்துடும். ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி, 2 வருஷம் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுப்போம். ஆனால் 2 நாள் தான். அந்த ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில். ஸோ அதெல்லாம் பண்ணணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டிஃபன் பாக்ஸ் ஷோ கேட்கணும். நம்ம கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்து அதை அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு அறிவுபூர்வமாக சொல்லணும். அதை நீ சொல்றியாமா அப்படின்னு கேட்குறீங்களா? அதில் தான் இருக்குது ட்விஸ்ட். ஸோ அதை நான் தான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன டிஃபன் பாக்ஸில் பேச போகிறோம், என்ன டாபிக் எடுக்க போகிறோம், அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ், சூப்பரான சாங்ஸ் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்னைக்கு டிஃபன் பாக்ஸில் என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லையே ஆகணும். ஏன்னா சூப்பரான பாட்டெல்லாம் கேட்டு வந்திருப்பீங்க. பாட்டுக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு டாபிக் எடுத்து அலசி ஆராய போகிறோம். அந்த டாபிக் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி லைஃப். அதை லீட் பண்ணுறது எப்படி, சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி, அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சாத்தியம்தான். வாழ்க்கை அப்படின்னா இன்ப துன்பம், சுக துக்கம் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி வரது தான் வாழ்க்கை. எப்பயுமே சந்தோஷமாக இருந்துட்டு வாழ்க்கையும் போர் அடிச்சிடும். அந்த பத்தி சொல்ற ஒரு சூப்பரான மூவி இருக்குங்க. எமோஷன்ஸ் பத்தி வந்த ஒரு மூவி. அந்த மூவியோட பேர் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி இருக்கு, வேணா நீங்க போட்டு பாருங்க. சேட்னஸ் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன எமோட் பண்றது அப்படின்னே தெரியாது. அதே மாதிரி தான் ஹாப்பினஸும் எல்லாமே அளவோடு இருக்கணும். ஸோ ஹாப்பினஸ், நீங்க சேடா இருந்தாலும் அதை ஹாப்பியா ஆக்குறது எப்படி, உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ வைக்கிறது எப்படி, அதை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறோம். ஸோ மிஸ் பண்ணாம கேளுங்க. அதை கேட்கணும் அப்படின்னா நம்ம எஃப்எம் கேட்கணும். அது எப்படி கேட்கணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டெய்லி தான் சொல்லி நான் டார்ச்சர் பண்ணுறேனே. ஆண்ட்ராய்ட் மொபைல் யூசர்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி கேட்கணும். மற்ற மொபைல் யூசர்ஸ் டியூனில் போய் யுஎஸ் தமிழ் எஃப்எம் அப்படின்னு சர்ச் பண்ணி கேட்கணும். எப்படியுமே இல்லைனா USTamilFM.com போனீங்கன்னா 24/7 லைவாக உங்களை மொக்க போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சூப்பரான சாங்ஸ் வருது, அதை முதல்ல கேட்டுடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேட்குற, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. ஹாப்பி லைஃப் குறிய ரூல்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். சூதுக்கவமில் அவர் கண்ணாடிலாம் போட்டு சொல்வார்லங்க, அந்த மாதிரி தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் கண்ணாடி போட்டு குச்சியெல்லாம் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் ரூல் நம்பர் 1. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா 3 ஈஸ் ரொம்ப முக்கியம். அப்படின்னு இழிச்சிட்டே இருக்கிறது இல்லைங்க. இது ஆல்ஃபபெட் அது என்ன 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி, எந்தூசியாசம், எம்பத்தி. அது என்னமா எம்பத்தி அப்படின்னு கேட்குறீங்களா? எனர்ஜி, எந்தூசியாசம்லாம் தெரியும், அதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். இந்த எம்பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. சிம்பத்தி தான் கேள்விப்பட்டிருக்கோம். மற்றவங்க முன்னாடி நீங்கள் நடிச்சிங்கன்னா சிம்பத்தி, மற்றவங்களுக்காக உங்கள் கண்ட தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எம்பத்தி. அதாவது மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிறீங்க, அதுக்கு பேர் எம்பத்தி. ஸோ அதை பண்ணாலே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களோட அடுத்து ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறதுக்கு செகண்ட் ரூல் என்ன, செகண்ட் விஷயம் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ், சூப்பரான சாங்ஸ் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி லைஃபோட ரூல்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம டிஃபன் பாக்ஸ் ஷோ. இதை சொல்லிட்டு இருக்கிறது உங்கள் ஆர்ஜே ஜிவி. 3 முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கொசுலாம் இருந்தால் வீட்டில் இருந்து அடித்து துரத்திடுங்க. ஆனால் இந்த ஈவை வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில், அது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரூல், செகண்ட் ரூல், நோ ஒன் இஸ் சார்ஜ் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ் எக்ஸ்பெக்ட் யூ. என்ன திடீர்னு இங்கிலீஷ்லலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் மட்டும் தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. அதை தான் இங்கிலீஷில் பேசினேன். ஸோ இந்த சந்தோஷம் எப்படி உங்க தான் காரணம், நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படி வாழ முடியும் அப்படி கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு காலைல இருந்து சொன்ன நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை யாராலையும் கெடுக்க முடியாது. கெடுக்கலாம், பக்கத்து வீட்டு ஆன்ட்டி, எதிர்த்த வீட்டு அங்கிள், யார் வேணா கெடுக்கலாம். ஏன்னா அடுத்து சொல்ல போற விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். என்ன அடுத்தவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றது நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம சந்தோஷம் நம்மகிட்ட தான் இருக்கு, மற்றவங்க என்ன சொன்னாலும் கவலை இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாச்சு. ஒரு புது புடவை கட்டிட்டு போகிறோம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுற, போகிற வேலைக்கு போகிற இடத்துல ஒன்றும் சொல்லலை, நல்லா இருக்குன்னு சொல்லலைன்னா எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வைக்கிறாங்க ட்விஸ்ட்டு. அப்படி யோசிக்கக்கூடாது. நீங்கள் பொட்டுற புடவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு பிடிச்சே ஆகணும். ஹீ ஹேஸ் நோ சாய்ஸ். ஸோ இந்த மாதிரியான சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸ் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க.
ஹாப்பி லைஃபோட ரூல்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் ஷோவில் இதை சொல்லிட்டு இருக்கிறது உங்கள் ஆர்ஜே ஜிவி. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு வந்திருப்பீங்க. அடுத்த ரூல் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டேக் யுவர் செல்ஃப் டூ சீரியஸ்லி, நோ ஒன் எல்ஸ் டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் உங்களை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நம்ம எல்லாருமே காமெடி பீஸ் மாதிரி தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு பீப் ஷோ கான்ட்ரவர்சி வரலாம், நாளைக்கே அச்சம் என்பது மடமேடா அப்படின்னு சாங் சூப்பராக வந்துச்சுன்னா வாவ் ஏஆர் ரகுமான், வாவ் சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுதான் வாழ்க்கை. ஸோ நம்மளை எல்லாருமே காமெடியாக தான் பார்ப்பாங்க. எப்பயுமே நம்மளே சில சமயம் நம்மளை காமெடியாக தான் பார்ப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால ரொம்ப சீரியஸாக நான் இப்படி அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப கேஷுவலாக சந்தோஷமாக யாராவது உங்களுக்கு நக்கல் அடிச்சா கிண்டல் அடிச்சா கூட ஏதாவது சொன்னால் கூட ரசித்து ஏற்றுக்க பாருங்க. சில சமயம் அதில் உண்மை கூட இருக்கும். நம்ம கோவமாகவே ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதை விட்டுட்டு சந்தோஷமாக அவங்க என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு நாமளே கிண்டல் பண்ணிக்கிட்டு பார்த்தோன்னா அதில் இருக்கிற உண்மைகள் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கே புரிய வரும். அதே மாதிரி என்பி அப்படின்னு சொல்கிறாங்களாங்க, கோபம் மாத்திரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம். யார் மேலே நம்மளுக்கு விரோதம் குரோதம்லாம் இருந்தாலும் அதை ஓகே அப்படின்னு தூக்கி குப்பையில் போட்டுட்டு நீ பேசுறியா பேசிட்டு போ, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், நான் சந்தோஷமாக தான் பேசுவேன், உனக்கு என்ன பிடிக்கலங்கிறது உன்னோட இஷ்டம், எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு அது என்னோட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான மொக்கையான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸ் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறதோட சூட்சமங்கள் ரூல்ஸ் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்து என்ன சொல்ல போகிறோம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரீசெண்டாக கூட வந்தது இந்த டே. என்ன டே? யோகா டே. போன வருஷம் இதே யோகா டேக்கு நம்ம கேப்டனை போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் யோகா பண்ண வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ வைரலாக போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் அந்த மாதிரிலாம் யாரும் சிக்கலை. ஏன்னா கேப்டனுக்கு நீங்கள் பண்ண மெமிக்கு போட்ட வேலைக்கெல்லாம் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நான் ஜெயிச்சு நேரத்துக்கு பிரைம் மினிஸ்டர் இல்லை பிரசிடென்ட்டாகவே ஆயிருப்பேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ என்ன டாபிக் பேசினோம் மறந்துட்டோம். யோகா டைம் ப்ராக்டிஸ் பண்ணோம். எந்த டைமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் அது யோகா ப்ராக்டிஸ் பண்ணோம். மெடிடேஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க. ப்ரேயர்ஸ் எல்லாமே ஒரு டைப் ஆஃப் தியான நிலை. காலைல எந்திரிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் செடியெலாம் இருக்குல்ல, மரம் தாவரம் இதுதாங்க, அதுதாங்க இங்கிலீஷில் சொல்கிறது. அதுக்கெலாம் வாட்டர் பண்ணுறீங்க. அவங்க சுற்றி ஒரு சின்ன சின்ன செடிகள் வச்சுட்டு அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுறீங்க. அது வளர்ற பார்க்கும்போது கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மனம், மண்ணோட மனம், அந்த ஈரம் பட்டோடனே வர வாசம், இதெல்லாம் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு யாருக்குமா டைம் இருக்குது? ஆனாலும் உனக்கு ரொம்ப தாமா அப்படின்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் ரசித்து பாருங்கள், வாழ்க்கை சந்தோஷமாயிரும். சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். We are back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. ஹாப்பி லைஃப் லீட் பண்றதோட விஷயங்கள் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி லைஃபை ஹாப்பியா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதில் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் திங்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரம் தூங்கணும். பொதுவாகவே வீக்கெண்ட் 12 மணி நேரம் நம்ம தூங்குவோம். சில சமயம் எந்திரிக்காம அடுத்த நாள் கூட எந்திரிப்போம், அதெல்லாம் இருக்கு. ஆனால் டெய்லி லைஃப்ல 8 மணி நேரமாவது தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் உட்காந்து டிவி பார்க்கறது, 1 மணி 2 மணிக்கு மூவிக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா காலைல எந்திரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 8 மணி நேரம் தூங்கணும், கண்டிப்பாக தூங்கணும். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் என்னமா சந்தோஷம், சும்மா ஏதாவது அடிச்சு விடாதமா அப்படின்னு சொல்கிறீங்களா? வந்திருக்குங்க போஸ்ட்டில், ஃபேஸ்புக்லலாம். ஸோ அதை பார்த்து தான் நானே ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்து முக்கியமாக ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கணுமாங்க. ப்ளே மோர் கேம்ஸ். அவன் காலைல அடிச்சு பிடிச்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கான், சாயந்தரம் வந்தால் எப்படா உட்காரலான்னு உட்காந்துருக்கா. கேம்ஸ் விளையாடுறதா, உன்னையெல்லாம் மூக்கிலே குத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் காதுக்கு கேட்குது. அவ்வளோ அப்ரப்டாக திட்டுறீங்க. ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. கேம்ஸ் விளையாடணும், சின்ன சின்ன கேம்ஸ் தாங்க, பசங்களோட விளையாடுங்க போதும். ரொம்பலாம் சடுகுடு கபடிலாம் ஆடுறேன்னு முதுகுதுக புடச்சிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸ் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட வைண்ட் அப் செஷனுக்கு வந்தாச்சுங்க. இப்போ தானே ஜாலி அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. நாளைக்கு திரும்ப, அதாவது நாளைக்கு வர முடியாது, ஸோ மண்டே வருவோம் திரும்ப டார்ச்சர் பண்ணுறதுக்கு. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 6 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் அவங்களோட விளையாடுறது, பேசுறது, அனுபவங்கள் பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6 வயசுக்கு கீழேயும் 70 வயசுக்கு மேலேயும் இன்னொரு குழந்தையா இன்னொரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
இருக்கும். அது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நம்மளுக்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ரொம்ப அப்பாவித்தனமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதான் சொல்லிட்டியே சரி விடு அப்படிங்கிறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களோட டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுங்க. அது ஒன்று தான் எப்பயுமே வேணாம் அப்படின்னு மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இதோட நான் கிளம்புறேன் இந்த சூப்பரான நோட்டோட. திஸ் இஸ் ஜிவி சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிஃபன் பாக்ஸ். அடுத்த ஷோஸ் பண்ணுறதுக்கு அஜய்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வேற வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். பாய்.